வணக்கம் மக்களே. தந்தை விடு மன்னிப்பு பாகம் 14 உயிரை உள்ளே வரட்டுமாவோட தொடர்ச்சி தான். மாப்பிள்ள, நீ தங்கச்சியை கூட்டு வீட்டுக்கு கிளம்பு என்று பாலமுருகன் வரதனை பார்த்து கூற, வரதனும் இங்கே என்னடா நடக்குது, அந்த அம்மா இவனை கழுவி கழுவி ஊத்துது, இவன் என்னமோ விருந்துக்கு வந்த மாப்பிள்ளை போல எதுவுமே நடக்காத மாதிரி என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, மாமியாருக்கு பதில் சொல்ல துப்புல என்ன வந்து அடிப்பாங்க. இனிமே நம்ம சித்தியோட கூட்டணி வச்சுக்கிற வேண்டியதான். அப்போ தான் நம்மளை யாரும் அடிக்க மாட்டாங்க, யாரும் கை நீட்டி பேச மாட்டாங்க. சித்தி, இனிமே நான் உனக்கு சிசிய புள்ள, தாய் மகன்ற உறவை தாண்டி வீரை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி உன்கிட்ட தான் நான் கற்றுக்க போகிறேன் என்று சகுந்தலாவை பார்த்து கண்களாலே ஜாலை செய்து கொண்டு பேசும் பொழுது சகுந்தலாவுக்கு புரிந்து விட்டது தனது அண்ணனை கிண்டல் செய்கிறான் என்று. ஆய மூடுங்க, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாப்புல. ஹே ஹே, நான் எங்கள் சித்தி வீட்டில் இருக்கேன், இனிமே எங்கள் சித்தி தான் எனக்கு குரு. உங்கள் அண்ணன் பருப்பு இங்கே வேகாது, பாப்பம்மா எங்கள் அண்ணன் பருப்பு இங்கே வேகுதா வேகலையான்னு சொல்லிட்டு என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது கொடிமலர் இவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். பாலமுருகன் வரதனை பார்த்து, வரதா, வீட்டுக்கு போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு, நான் இங்கே எவ்வளோ நான் தங்க போகிறேன்னு தெரியலை, அதனால் குத்து மதிப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடு, ஏன்னா என் மாமியாரோட கோபம் குறையிற மாதிரி தெரியலை, பொசுக்குன்னு நான் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அதனால் சும்மா 2 வருஷத்துக்கு தங்குற மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு என்று பாலமுருகன் வரதனிடம் கூற, வரதன், ஏண்டா 2 வருஷன்றது சும்மாவா, 2 வருஷம்டா 2 வருஷம் என்று அவனை பார்த்தார். அப்புறம் அத்தை, எனக்கு இந்த வீட்டில் இந்த கட்டில் போதும் படுத்துக்கிறதுக்கு, நீங்கள் எப்படி, நாங்கள் சின்ன ஜெருசி இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றா மண்ணா புழங்குவோம், நீங்கள் வாசலில் வெளியே படுத்துக்கிறீங்களா, கொசு கடிக்குமே அத்தை, உனக்கு கொசு வலை வாங்கவா என்று ஒன்றுமே அறியாதவன் போல் பாலமுருகன் பூனாச்சியிடம் பேச, இவன் என்ன பைத்தியக்காரனா இல்லை என்ன பைத்தியக்காரின்னு நினச்சானா, நான் என்ன சொல்ல இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் என்பது போல் பூனாச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வரதனிடம் திரும்பி, சிவனேசன்ட்டையும் வீரகாலிட்டையும் சொல்லிடு, அவங்களுக்கு பிள்ளையா இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, கொஞ்ச நாளைக்கு ஃபார் அ சேஞ்ச் நான் எங்கள் அத்தைக்கு மருமகனாக இருந்துட்டு 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு திரும்பவும் பிள்ளையா வாரேன்னு சொல்லு, ஏன்னா எங்கள் அத்தைக்கு பிள்ளை இல்லை பாரு, அதனால் மகனும் நான் மருமகனும் நான், இந்த வீட்டில் இனிமேல் ஏன் ராஜ்யம்தான், அப்புறம் கிளம்பு காத்து வரட்டும், என் பிள்ளைய 2 தூங்கணும் என்று அவர்களை வேண்டா வெறுப்பாக வெளியே தள்ளி காரில் ஏற்றிவிட்டார். அண்ணே நான் பேசுகிறேனே என்று சகுந்தலா சொல்ல, நீ பேசின வரைக்கும் போதும் உன் புருஷன் கூட கொஞ்சிட்டு கிளம்பு என்று சொல்ல, ஆமாம் இந்த மொகரக்கட்டையை கொஞ்சிட்டாலும் என்று வாய்க்குள் நுழைத்து கொண்டார். அது அவன் கால்களில் தப்பாமல் விழுந்தது. வரதன் சகுந்தலாவை முறைத்தான். என்ன இவ்வளோ வேகமாக தள்ளுறையா என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, காரை எடுடா வரதா, உனக்கு தனியாக சொல்லணுமா என்று அவனிடம் கோபம் கொண்டான். என்ன பாலமுருகே இவ்வளோ வேகமாக நம்மளை வெளியே தள்ளுறையா, பயவுள்ள பிளான் போட்டுட்டான். ஹலோ தம்பி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே தங்க முடியாது, கூட ஒரு ஆள் வந்தாலும் ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க, அத்தை யாருக்கிட்ட பூவை காதில் சுற்றுறீங்க, எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும், இது உங்கள் சொந்த வீடு, உங்கள் புருஷனோட வீடு, எல்லாம் தெரியாமையா உன் புள்ள கழுத்தில் தாலியை கட்டி 2 பிள்ளைய கொடுத்துருப்பேன், என்னமோ நேற்று பிறந்த மண்ணு மாதிரி நம்மக்கிட்ட கதை சொல்லாதீங்க, போங்க, இப்போ எனக்கு பசிக்குது, வேகமாக போய் என் பொண்டாட்டிய சமைக்க சொல்லுங்க, என்னமோ கழுத ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல என்று கொடிமலரை பார்த்து கண்களாலே கொஞ்சிவிட்டு அவன் பசி என்னவென்று அவளுக்கு உணர்த்தினான். அவளுக்கோ உள்ளுக்குள் திக்கென்றது. அத்தி, அம்மா வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்க்குறியா, என்ன வேலை வார்த்தை சொல்கிறியா என்று மனதுக்குள் ஒருபுறம் சீராடினாலும் ஒருபுறம் பயம் வந்து தடுக்க தலையை கவிழ்ந்து கொண்டான். இந்தா கவுந்துருச்சுல தாமரை, அப்பாடி, இவளுக்கு மட்டும் வெக்கம்னு எப்படி தான் ஆண்டவன் வச்சானே தெரியல, லைட்டாக ஒரு கோடு போட்டாலே தலையை கவர்ந்துடுறா, ஆனால் இந்த வெக்கம் கூட இந்த மாமனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ கொடிமலர் என்று மனதுக்குள் சீராடிக்கொண்டே அவளுக்கு பறக்கும் முத்தத்தை பரிசாக அளித்தார். பூவுநாச்சியாவோ தலையில் அடித்து கொண்டு, இவ என்ன மானங்கெட்ட ஜென்மமாக இருப்பானோ, தம்பி நாங்கள் சொந்த வீடு தான் இருந்தாலும் திடீர்னு நீங்கள் இப்படி வந்து தங்குறது நல்லதுக்கு இல்லை, என்னத்தை நல்லதுக்கு இல்லை, நான் உன் பிள்ளையோட புருஷன்த்த, என்னத்தை இப்படி பேசுகிறத்த என்று அத்தை என்று வார்த்தைக்கு ஒரு அத்தையை சேர்த்தான். ஐயோ, இப்போதான் அத்தைன்னு சொல்லணுமா,
இத்தனை நாள் இல்லாம என்னடா டார்ச்சர் பண்ற என்று பூவனாச்சியாவே தலைகீழாக நின்று தண்ணி குடிக்க வைத்தார். யாருக்கிட்ட? நான் பாலமுருகன், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்கிட்ட என்று அவளை பார்த்தவாறே கண்களாலே பேசினான். பூவனாச்சியாவை, உன்னை நான் வீட்டுக்குள்ளே இருக்கவே விட மாட்டேன்டா என்பது போல், தம்பி நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? பொண்ணு புருஷன் என் பொண்ணை வாழ சொல்லி வற்புறுத்துறான், இங்கே வந்து தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இல்லை அவங்க 2 பேரையும் வாழ விடாமல் நான் தான் இடையில நின்று தடுத்துட்ருக்கேன், அதுக்கு நீங்களும் வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அத்தை? கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நானும் கொஞ்சம் முன்னேற்பாடாக இருந்துக்கிருவேன் என்று சொல்லவும் பூவனாச்சியாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. என் பொண்ணு இருக்கும் பொழுதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்லன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அடி சக்க, எங்கள் அத்தை வேலைக்கு போகிறனால ஊர் உலகம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கேட்டுக்கோ கொடிமலரு, எங்கள் அத்தை எனக்கு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணனால கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களாம். அத்தை நீ எங்கேயோ போயிட்டத்த, ஆனால் உன் மக சம்மதிச்சு தானே அந்த கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. உன் மக தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவளே சம்மதம் தெரிவிச்சிருக்கும் போது என்ன ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கொடிமலரோ தன் கணவனை கம்ப்ளைண்ட் செய்வேன் என்று சொன்னதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கொடிமலர் தனது தாயின் காலை கட்டி கொண்டு, அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் செய்யாதம்மா, அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தாம்மா, என் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு அவர் அந்த கல்யாணத்தை பண்ண வச்சேம்மா, அவர் எங்களுக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டார், என் குழந்தை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டார். என்னடி நீ ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்காத. ஏன் உன்னை தடுத்து இந்த ஊர்லேயோ இல்லை வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயே போய் வாழ்ந்துருக்கலாம்ல? வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் தேடி வந்து அவங்க சொந்தக்காரங்க உன்னை வெட்டி கொல்ல போகிறாங்க. அவருக்கு ஆசடி இந்த பக்கம் ஒருத்தி அந்த பக்கம் ஒருத்தின்னு வாழணும்னு சொல்லிட்டு வகை தொகை தெரியாமல் நீ போய் மாட்டிக்கிட்ட. வச்சது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறாப்புல அந்த மனுஷன். உனக்கு அறிவு வளரவே இல்லை, என் வகுத்தில் இப்படி எப்படிதான் வந்து பிறந்தையோ என்று கொடிமலையும் சேர்த்து திட்ட. ஆமாம்மா, நீ சொல்கிறது உண்மைதான், உன் வகுத்தில் நான் தப்பாக தான் பிறந்துட்டேன், உனக்கு இருக்க வீரம் விவேகம்லாம் எனக்கு கிடையாது, நான் அப்படியே வளர்ந்துட்டேன், நான் அப்பா மாதிரி. நீ கூட சொல்லுவியே அடிக்கடி உங்கள் அப்பா மாதிரி தொடநடிங்கன்னு சொல்லிட்டு. நான் ஓ அளவுக்கு மாற முயற்சிக்கிறேன், ஆனால் என்னால் மாற முடியல. எனக்கு என் குழந்தைய என் புருஷன் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் சிலுவை சுமக்க கூட தயாராக இருக்கேன். என் புருஷன் சந்தோஷத்துக்காக என் சந்தோஷத்தை நான் விட்டு கொடுக்க எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். தயவுசெய்து அவரை தொல்லை பண்ணாதம்மா, அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்னை ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்று கண்கலங்க பாலமுருகனை பார்த்து கொண்டே கூற, பாலமுருகனுக்கு தன் மனைவியின் இதயத்தை தான் எப்போதோ வென்று விட்டோம் என்று நினைத்து சந்தோஷமாக இருந்தது. தன் சூழ்நிலையை தான் கூறாமலே அணு அணுவாக புரிந்து வைத்திருக்கும் மனைவியின் மீது காதல் பொங்கியது. அவள் அழுவது அவன் இதயத்தை கத்தி கொண்டு வலிக்கச் செய்தாலும் அவள் வாய்மொழியாக தன்னை பற்றி புரிந்து வைப்பதை கேட்கும் பொழுது மனதுக்குள் இதமாக இருந்தது. பூவனாச்சியாவின் காலில் விழுந்து கதறி கொண்டிருந்த மனைவியை குனிந்து தூக்கினான். தூக்கியவன் காற்று கூட புக முடியாத அளவுக்கு அவளை இழுத்து அணைத்து கொண்டான். என்னவோ ஏதோ என்று பூவனாச்சியா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் செய்கை அவளுக்குள் வெக்கத்தை பரவச் செய்தது. விவஸ்தை கெட்டவன், மாமியா முன்னாடியே இந்த மாதிரி செய்கிறான் என்று வேகமாக வாசலுக்கு சென்று விட்டார். இறுக்கி அணைத்தவன் அதோடு விடவில்லை. அவள் கன்னத்தில், முகத்தில், கண்களில், நெற்றியில் அழுந்த முத்தத்தை பதித்து கொண்டே இருந்தான் விடாது. என்னாச்சு என்னாச்சு என்று கொடிமலர் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது, என்னை அணு அணுவா புரிஞ்சுக்கிட்டு தான் என்னை நித்தமும் துடிக்க வச்சியாடி ராட்சசி என்று மீண்டும் மீண்டும் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். அவன் முத்தத்தால் அந்த முகமே சிவந்து செந்நிறம் பூசிக்கொண்டது கொடிமலருக்கு. விடுங்க, குழந்தை இருக்கு, அம்மா இருக்கு, என்ன நினைக்க போறாங்க? ஏற்கனவே உங்க மேல கோவமா இருக்காங்க. உங்க அம்மா என்னைக்கு என் மேல பாசமா இருந்துச்சு, இன்னைக்கு கோவமா இருக்க. அதெல்லாம் நம்ம இப்படி இருக்கிறத பார்த்து அவங்களே வெளியே சொல்லி போயிட்டாங்க. அதனால நீ எனக்கு திரும்ப நான் கொடுத்ததெல்லாம் கொடு என்று சொல்ல. வெக்கங்கட்ட மனுஷனே, விடியா என்று சொல்ல, பாரேன் என் பொண்டாட்டிக்கு இந்த கோவத்தில் கூட பழசெல்லாம் நான் வருது, என்ன ஆசையாக விடியான்லாம் சொல்கிற என்று சொல்ல, ஐயோ அம்மா என்ன நினைக்க போகிறாங்க என்று வேகமாக அவனிடமிருந்து விடுபட்டு வாசலுக்கு ஓடி வந்தான். பூவனாச்சியாவோ, அந்த தம்பியை போக சொல்லு,
நம்ம அப்புறமா பேசிக்கலாம் என்று சொல்ல, அவளோ பாவம் போல அம்மாவை பார்க்க, என்னடி என்று கேட்டார். அவர் முடிவெடுத்து அவர் முடிவிலிருந்து மாற மாட்டார். அப்பா அவன் இங்கே தான் இருப்பானா? அவன் இருக்க வீட்டில் நான்லாம் இருக்க முடியாது. உனக்கு அம்மா வேணுமா இல்லை புருஷன் வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க என்று கொடிமலரை பார்த்து கூற, அம்மா நீங்களும் வேணும் அவரும் வேணும், அப்படி சொல்லு, புருஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்புத்தானே என்று கொடிமலரை பார்த்து கோவப்பட்டார்.